நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மணப்பெண் சமையல். இன்றைக்கி மணப்பெண் சமையலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒருத்தருக்கு மட்டும் பண்ண போகிறதில்ல, மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து செஞ்சால் தான் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் ஒதுக்கிக்கோங்க. அன்றைக்கி மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபேமிலியோட காலையில் 5 மணிக்கெலாம் எழும்பிடுங்க. எழும்பிட்டு மொத்த ஃபேமிலியுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலை குளிச்சிடுங்க. தலை குளிச்சிட்ட பிறகு நான் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்கள். மொத்த ஃபேமிலியுமே சேர்த்து செஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பண்ண போகிற ட்ரீட்மெண்ட் என்னென்னா, நம்ம வயிறை வந்து சுத்தம் பண்ண போகிறோம். நம்ம வயிற்றில் வந்து நிறைய கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகள் வந்து நம்மளை என்ன பண்ணுன்னா, நம்மளோட சத்துக்கள் எல்லாமே வந்து உறிஞ்சிக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உங்களோட ஹெல்த் எல்லாமே வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து நம்ம வயிற்றில் இருக்க பூச்சிங்க தான். அந்த பூச்சிங்களை சரி செய்யறதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய போகிறேன். அந்த ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு நமக்கு வேப்பிலை தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். பூச்சிகளை போக வைக்கிறதுக்கு ப்ரொசீஜராக நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு சாப்பிடணும், இல்லைனா சைட் எஃபெக்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து ஏனா தானன்னு பறித்து சாப்பிட்ருவீங்க. ஆனால் அது வந்து ப்ரொசீஜராக சாப்பிடணும். அளவு இருக்குது, இதுக்கு எல்லாமே அளவாக தான் நீங்கள் சாப்பிடணும். கண்டிப்பாக வேப்பிலையோட கொழுந்தாக பறிச்சுக்கோங்க, அது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணுன்னா, காலையில் எழுந்த உடனே குளிச்சிருங்க. எல்லாருமே ஃபேமிலி மொத்தமாக சேர்ந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா வயிற்றில் இருக்க பூச்சி வந்து ஒருத்தருக்கு இருந்தால் இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக பரவும். அதனால் ஃபேமிலியாக மொத்தமாக சேர்ந்து மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கசக்க தான் செய்யும், ஆனால் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொழுந்தான வேப்பிலையை நான் நல்லா பறித்து போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேப்பிலையை நம்ம நல்லா அலசிடலாம். இதில் இருக்க மண் இருக்கக்கூடாது. இதை அலசிட்டு நான் வந்து ஜாரில் எடுத்து போட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜாரில் எடுத்து போட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, சுக்கு சேர்க்க போகிறோம். சுக்கு வந்து ஒரு துண்டு அளவுக்கு நல்லா சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகு சேர்க்க போகிறோம். மிளகை வந்து கவுண்டிங்கில் தான் நம்ம சேர்க்கணும். குழந்தையாக இருந்தால் ஒரு மிளகு சேர்த்துக்கணும். அதுவே 2 வயசுலேருந்து 5 வயசு பார்ப்பாங்களா இருந்தால் 5 மிளகு வரைக்கும் சேர்க்கலாம். பெரியவங்களாக இருந்தால் 9 மிளகு வரைக்கும் சேர்க்கலாம். நான் பெரியவங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சுக்கு ஒரே ஒரு துண்டு மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஜாரில் போட்டுடலாம். சின்ன துண்டாக போட்டால் போதும். இப்போ மிளகு வந்து 9 எண்ணி போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 9 மிளகு போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி கண்டிப்பாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது வேணால் கிருமியெல்லாம் வந்து அழிக்கக்கூடிய தன்மை மஞ்சளுக்கு இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து ஜூஸ் எடுத்துடலாம் இதிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து ஜூஸ் எடுத்துட்டேன். இந்த ஜூஸ் வந்து குடிக்க வேண்டிய அளவு என்னென்னா, குழந்தைங்க அதாவது ரொம்ப கையில் வச்சிருக்க குழந்தையாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய நல்லா தலைக்கு குளிக்க வச்சுட்டு ஒரு பாலாட அளவுக்கு இந்த ஜூஸை நீங்கள் கொடுக்கலாம். அதுவே 2 வயசுலேருந்து 5 வயசு பார்ப்பாங்களா இருந்தால் 5 ml வரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் தரலாம். பெரியவங்களாக இருந்தால் 100 ml வரைக்கும் குடிக்கலாம். இந்த ஜூஸை அப்படியே குடிக்காதீங்க. இதுக்கு கூட வந்து நம்ம ஒன்று ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிட்டு தான் நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்ல எஃபெக்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் காலையில் செஞ்சிங்கன்னா மறுநாளில் வந்து உங்களுக்கு பூச்சி எல்லாம் வெளியில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஜூஸ் வச்சுருக்கேன். ஸோ இது கூட வந்து நல்ல கெட்டியான தயிரை வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். எவ்வளோ ஈக்குவலாக நீங்கள் வந்து ஜூஸ் எடுக்கிறீங்களோ வேப்பிலை ஜூஸ், அதுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் தயிர் போட்டு குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை குடிச்சிட்டு நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக எந்த ஒரு ஸ்வீட்டும் சாப்பிடக்கூடாது. கசப்பான ஒரு பொருளை நீங்கள் உங்கள் பாப்பாங்களுக்கு கொடுத்துட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சக்கரை அதெல்லாம் குடிப்பீங்க. இதில் நீங்கள் சக்கரை இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட்டை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கிருமி வந்து கண்டிப்பாக வந்து சாகவே சாகாது. நீங்கள் இந்த மாதிரி பக்கத்தில் நான் வச்சுருக்க தெரியுமா, இந்த மாதிரி நீங்கள் வந்து மாத்திரையை கூட ரெடி பண்ணி வச்சுட்டு மந்த்லி நீங்கள் அதை சுடு தண்ணியில் கரைச்சி கூட குடிக்கலாம். ஆனால் நீங்கள் புதுசாக செஞ்சு சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.